இப்போ வந்து பொதுவாக இந்த வால்யூம் பையர்னு நம்ம சொல்லுவோம். கூட்ஸ் வந்து இப்போ கன்சியூமிங் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு 30 கோடி பாப்புலேஷன் இருக்கிறவங்க ஒரு $100 பில்லியன், $120 பில்லியன் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் செக்டர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான லேபர் இன்டென்சிவ் துறைகளில் அங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது. லேபர் இன்டென்சிவ் கூட்ஸான ஃபுட்வேர் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வாங்கி மட்டும்தான் கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து $110 பில்லியன் நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னா $110 பில்லியன் ஒரு 90-95% நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அமெரிக்காவில் அந்த சிஸ்டம்ஸ் கிடையாது. அவங்களுக்கு லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் கிடையாததுனால அவர்கள் நேச்சுரலாக எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறாங்க. பர் கேபிட்டா இன்கம் அதிகம்னால நிறைய செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த சந்தையில் நேச்சுரலாக எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நீங்கள் எந்த நிறுவனம், எந்த கண்ட்ரி எடுத்துட்டாலுமே ஒரு மேஜர் ஷேர் வந்து அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதனால தான் உலகத்தில் பல நாடுகள் இப்போ வந்து சவுத் கொரியா ஆகட்டும், யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், எல்லாருமே போய் அவங்கக்கிட்ட அந்த சந்தையை உடனடியாக இழக்க வேண்டாம், எல்லாரும் அவர்கள் மனம் விரும்பி அந்த டீலில் போய் செய்கிறதில்ல. இப்போ உதாரணமாக வியட்நாமில் வந்து அவர்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கானமி. அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கானமியில் என்ன அட்வான்டேஜ்னால், எக்ஸ்போர்ட் மட்டும்தான் அவங்களுக்கு குறியாக இருக்கும். அதனால் அவர்கள் 0 டியூட்டி ஆஃப் இம்போர்ட் அப்படின்னு அலோவ் பண்ணாங்க. நாங்கள் வந்து அமெரிக்க சந்தையிலிருந்து என்ன அனுப்பிச்சாலும் 0ன்னு. லாஸ்ட் மந்த் டேட்டா நியூஸில் வர்றது என்ன அப்படின்னா, வெஜிடபிள், இந்த மாதிரியான காய்கறிகள்லேருந்து, ஃப்ரூட்ஸ்லேருந்து, அக்ரி ப்ராடக்டோட இம்போர்ட் வந்து யூஎஸ்லேருந்து வியட்நாமுக்கு சர்ஜ் ஆகுது. 0 டியூட்டி பண்ணும்போது அது சர்ஜ் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியா மாதிரியான கன்சம்ஷன் உள்ள அக்ரி எக்கானமிஸ் நம்ம ஒத்துக்க முடியாது. ஸோ அதனால் இது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து வேறு வேறு விதமான சவால்கள் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த கூட்ஸில் நம்மால் வந்து விட்டு கொடுக்க முடியும், ட்ரேட் டீல் அப்படிங்கிறதே விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த கூட்ஸ் நம்ம எக்கானமியை, நம்ம பொருளாதாரத்தை பாதிக்காமல் நம்மால் விட்டு கொடுக்க முடியும், விட்டு கொடுத்து அவர்களிடமிருந்து எப்படி பெனிஃபிட் எடுக்க முடியும், அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராசஸில் வந்த சேலஞ்சஸ் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் டயலாக்ஸில் இது ஒரு வின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இரு அரசாங்கங்களும் ஒத்துக்கொள்ளும். ஆனால் அமெரிக்க சந்தையை வந்து நம்ம வந்து லாங் டேர்முக்கு ஒரு நிரந்தரமாக நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி விட்டார் எல்லாத்துக்கிட்டேயும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் பாலிசி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒரு பயம் உருவாகிருக்கு. அதே சமயம் அந்த மார்க்கெட்டையும் இக்னோர் பண்ணாமல் ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான தருணம். இன்றைக்கி உடனடியாக அது பலன் கொடுக்குமா அப்படின்னா 100% கொடுக்காது, டைம் எடுக்கும். ஆனால் பண்ண முடியும். எவ்ரி மந்த் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். உதாரணமாக ஜப்பான் நட்பு நாடு, நம்ம பிரதமர் அவர்கள் அங்கே இப்போ இருக்காங்க. நேற்று நிறையா விஷயங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பான விஷயம், எஸ்எம்இ பார்ட்னர்ஷிப் வந்து ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கணும்னு ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்து இருக்குது. இப்போ நாங்கள் வந்து முதல்லையே இந்த யோசனையை ஐடிஎஃப் அமைப்பிலிருந்து தெரிவிச்சிருந்தோம். என்ன சொன்னோன்னா, இப்போ ஜப்பான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கன்சம்ஷன் மார்க்கெட், நமக்கு 2% மார்க்கெட் ஷேர் தான் நம்ம வச்சுருக்கோம். நமக்கு நட்பு நாடு இருந்தாலும் சைனா தான் இன்றைக்கும் அங்கே டாமினன்ட் சப்ளையர். பங்களாதேஷ் வந்து நிறைய பண்ணுறாங்க. நம்மால் ஏன் செய்யலை அப்படின்னா, அவர்களுடைய டிமாண்ட் ஆஃப் குவாலிட்டி, அவர்களுடைய டிமாண்ட் ஆன் டைமிங், அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்டைலிங் எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கிற மார்க்கெட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த ரீசன் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. இனிமேல் வந்து இந்த இந்த ஒரு முயற்சியை எடுக்க வேண்டிய தருணம். அந்த முயற்சியை துரிதப்படுத்துவதற்கான ஒரு யோசனையை தான் நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் பாஸ்ட்டில். இப்போ நீங்கள் வந்து தனி நிறுவனமாக நீ ஜப்பான் போய் ட்ரை பண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை சொல்கிறத விட, நம்ம வந்து 25 நிறுவனங்கள் திருப்பூர் கிளஸ்டரில், 25 நிறுவனங்கள் சூரத் கிளஸ்டரில், 25 நிறுவனங்கள் லூதியானா, 25 நிறுவனங்கள் என்சிஆர் ரீஜியன், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் கிளஸ்டரில் தேர்ந்தெடுத்து இந்த நிறுவனங்களை ஒரு குரூப்பிங் பண்ணி ஒரு குரூப் எஃபர்ட்டாக அதை எடுக்கணும். அப்படி பண்ணும் பொழுது இதுக்குன்னு சொல்லி கன்சல்டன்ஸு, நம்ம ஜப்பான் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கூட்டு முயற்சியாக என்கேஜ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இதை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ஒரு குரூப்பாக செய்யும்போது நம்ம கற்றுக்குவோம். ஒரு நிறுவனம் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஒரு நிறுவனம் திணறினாங்கன்னா ஏன் அவங்க நல்லா பண்ணுறாங்கிற அந்த நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ரைட் டைம். இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டியே இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம். இப்போது ஒரு ஜெர்மன் சிட்டியும் ஒரு கோயம்புத்தூர் சிட்டியும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ஸ்மார்ட் சிட்டின்னு நம்ம சொல்கிறோம்.
அதே கான்செப்டை வந்து ஒரு கிளஸ்டர் பேஸ்டு அப்ரோச்சாக எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் மூலமாக அரசாங்கம் வந்து இந்த யாருக்கு உங்களுக்கு ஜப்பான் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணி இந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஜப்பானை நோக்கி ஒரு குரூப்பாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 2 வருடத்தில் அந்த சந்தையை வந்து நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஷேரை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் எடுக்கணும். எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் ஒரு 1.5 இயர்ஸ் கொடுத்தால் அதுவும் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதுக்குள்ளே நம்ம யூகே எஃப்டிஏ மாதிரி யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏவும் முடிந்தால் இந்த அமெரிக்க சந்தையுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாம். அதே சமயம் எப்போவுமே நீங்கள் ஒரு 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 நிறுவனத்துக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க் மாடலிங்கில் இனிமேல் யூஎஸ் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் பொழுது நேச்சுரலாக நிறுவனம், கிளஸ்டர், கண்ட்ரி எல்லாருமே வந்து ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் யூஎஸ் இல்லாமல் ஆல்டர்னேட் மார்க்கெட் டெவலப் பண்ணணும். இப்போது வந்து சைனா அண்டு ஜப்பானுக்கு வந்து பிரதமர் அவர்கள் விசிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து சைனா வந்து கடந்த வருடம் இருந்த நிலைமை வந்து நமக்கும் அவர்களுக்கும் எல்லை பிரச்சனைகள் ஏற்பட்டதிலிருந்து பல ட்ரேட் டீல்ஸோ அல்லது எந்த விதமான ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் ட்ரேடில் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஒரு 2 மாத காலங்களாக அவர்களிடமிருந்து நிறையா பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வருது. நம்ம அரசாங்கமும் சில ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து எப்படி பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னா, ஜப்பான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய பிராண்ட்ஸு, மேனுஃபேக்சரிங், அவர்களுடைய தாக்கம் நம்ம எஃப்டிஐயில் மிக அதிகம். இப்போ வந்து அதை அக்சலரேட் பண்ணணும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்களும் அதுக்கு முன் வந்து நிறையா டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்லேருந்து, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நிறையா நடக்க போகுது. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராக்ரஸ். சைனாவை பொறுத்தளவு வந்து நமக்கு இவ்வளோ வருஷமாக இருந்த இந்த 2-3 வருடங்களாக இருந்த ஒரு கடினமான சூழல் மாறி நம்ம வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதோ அல்லது இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸோடைய ரிவ்யூலாம் நடக்குது. இதில் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சைனாவுடைய இம்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி மிக அதிகமாக இந்தியாவுக்கு வர்றதுனால அவங்க ஆல்மோஸ்ட் டம்ப் பண்ணுறாங்க. நம்ம ட்ரேடில் நம்ம சலுகைகள் சைனாவுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சலுகைகள் கொடுத்தால் அவர்களுக்கு இன்றைக்கி எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உலகம் பூரா டம்ப் பண்ணுறாங்க. அவர்களுடைய ஒரு நியாயமான விலை அப்படிங்கிறதே இல்லை. அவங்க கொடுக்குற ப்ரைஸஸ்க்கு நோபடி கேன் மேட்ச் இன் த வேர்ல்டு. ஸோ இம்போர்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் கொடுக்காமல் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வீவிங் மெஷினரியோ அல்லது அப்பேரல் மேக்கிங் மெஷினரியோ டெக்ஸ்டைல் துறையை எடுத்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பின்னிங் வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். உலகத்தரம் வாய்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஈவன் நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. ஆனால் வீவிங்லேயோ அல்லது நம்ம அப்பேரல் சூயிங் மெஷின்ஸ், இந்த மாதிரியான ப்ராசஸிங் மெஷின்ஸ்லாம் சைனீஸுடைய டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் அது வந்து நமக்கு காம்படிட்டிவ்னஸை பில்டு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி எம்எம்எஃப் ப்ராசஸிங்கில் தே மாஸ்டர்ட் த ஆர்ட். ஸோ அப்போது அந்த எம்எம்எஃப் ப்ராசஸிங் துறையில் வந்து டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுத்தால் குயிக்காக நம்மளால் வந்து அந்த கிராப் பண்ணி நம்முடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சைனாவை டீல் பண்ணும்போது நம்ம இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம அவர்கள் மேல் விதித்திருப்பதை தொடர வேண்டும், மேலும் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எக்ஸஸ் சப்ளை சினாரியோ அப்படி இருக்குது. ஆனால் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சில சலுகைகளை அளித்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அந்த டெக்னாலஜி வரும்பொழுது ட்ரேட் வந்து பெட்டராக வரும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரேட் வார் வந்து எப்போவுமே ட்ரேட் வார் அப்படின்னாலே அதில் எல்லாருமே லூஸ் தான் பண்ணுவாங்க, வின்னரே இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு விதமான பாதிப்பு என்றால் அமெரிக்காவுக்கு வந்து வேறு விதமான பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனால தான் வந்து திரு ட்ரம்ப் அவர்களுடைய ரீசண்ட் இந்த பதவியேற்ற பின்னால் நடக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டாக யூஸ் பண்ணி ஒரு நெகோசியேஷனுக்கு டேபிளுக்கு வர வைத்து ஒரு வின் வின் சுச்சுவேஷன் அரைவ் பண்ணி அதை கடந்து போகிறது மாடல் தான் அவர் பண்ணுறார்.